எனக்கு ரூம்ல தனியா தூங்க பயமா இருக்கு. நான் இங்க தான் படுப்பேன். பேசாம படு. ஐயோ ஏன்டி இப்படி படுத்துற? போடி இங்க இருந்து முதல்ல. இங்க இருந்து எந்திரிக்கலாம் மாட்டேன். நீ எங்க படுக்கிறியோ நானும் அங்கதான் தூங்குவேன். இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஏன்னா நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஏய் இத வேற அடிக்கடி சொல்லி கடுப்பேத்தாத பாத்துக்க. முதல்ல எந்திரிச்சிங்க எது போடி. உயிரை வாங்காதடி. எனக்கு தூக்கம் வருது. நான் நிம்மதியா தூங்கணும். தூக்கம் வந்தா படுத்து தூங்கு மாமா. நான் உன்னை தூங்க வேண்டாம்னு சொல்லலையே. படுத்து தூங்கு. என்ன மாமா? மீனாட்சி, நீ உன் மாமா கிட்ட சொல்ல மாட்டியா? கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி ஒன்னாதானே தூங்கணும். இப்படி தனித்தனியா தூங்குனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? நீயாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லு மீனாட்சி. மாமா பேசாம படு. ஏய் முதல்ல நீ எந்திரிச்சிங்க இருந்து போன்ட்ட. நீ எங்க தூங்குறியோ அங்கதான் நானும் தூங்குவேன். ஒழுங்கா நம்ம 2 பேரும் இங்கே சேர்ந்து தூங்கலாம். இல்லன்னா வா 2 பேரும் பெட்ரூம்ல படுத்து தூங்கலாம். மத்தபடி தனித்தனியாலாம் தூங்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து தூங்கினாதான் புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. பேசாம தூங்கு. என்ன மாமா பாக்குற? பேசாம ரூம்ல படுத்து தூங்கலாமா? அது சொல்ல வேண்டியதானே. குறும்பு நீ. சீ. ஏய் அமைதியா இருக்க மாட்டே நீ? மனசுல ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பம்பிட்டு இருக்க? மீனாட்சி தாரணி எல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி மாமா, நம்ம உள்ள போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கலாம். வா எந்திரி எந்திரி. ஐயோ கைய விடுறி. நீ மட்டும் போடி. இங்க பாரு மாமா, இதுக்கு மேலயும் நீ முரண்டு புடிச்ச நான் இப்பவே வெளிய போய் கத்தி ஊரை கூட்டி நீ என்ன பொண்டாட்டியே நடத்த மாட்டேங்கிறேன்னு பஞ்சாயத்து வச்சிருவேன். ஏய் அப்புறம் நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம வா மாமா, பெட்ரூம்ல போய் தூங்கலாம். போகாத. யோ வா மாமா, இவங்க இப்படிதான் முறைச்சிட்டே இருப்பாங்க. வா எந்திரி. தாரணி, மீனாட்சி, குட் நைட். வா மாமா. ஐயோ மாமா, என்ன மாமா இதெல்லாம்?